பிரயோஜனமற்ற இந்த சமூகத்துக்கு ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லாத இந்த சமூகத்தை சீரழிக்கிற, கலாச்சாரத்தை சீரழிக்கிற, குடும்ப உறவுகளை பாதிக்கிற கண்டென்ட் இருக்கிற அந்த ரீல்ஸை விட்டு ஒழுங்கியோங்கிற நம்ம எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேணும் விஜய் கேட்டார். ஒரு சரியான எதிர்கட்சியாக அன்னைக்கு செயல்பட்டார் விஜய். அவர் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற சிறைத்துறையில ஜெயில் ஊழியர்களை, ஜெயில் அதிகாரிகளே ஒரு கைதியை அடிச்சு கொள்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வாய் திறந்து எதுவுமே பேசல. அந்த சகிப்புத்தன்மை இந்த அரசுக்கு குறைவு. நான் சொல்லல, உயர்நீதிமன்ற நீதிபதி ஓபன் கோர்ட்ல சொன்னார், ஒரு எம்எல்ஏக்கே அவ்வளவு அதிகாரம் இருக்கிற போது இந்த ஆட்சியை கையில் வைத்து முதலமைச்சருக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு. எந்திரிச்சு பேசணும் தான் நம்ம சொல்றோம். முதலமைச்சர் இனிமேல் பேச மாட்டார், நாங்கள் அமைச்சர்கள் 10 பேர் பதில் சொல்லணும் ஆதரவு சொல்றாரு. அதனால சொன்னேன், இது விஜய் உஷாரா இருக்கணும்னு சொன்னேன். இது உங்களை ஒழிக்கிற வேலை. நான் இப்பவும் நம்புறேன், விஜய் என்கிற தனிநபர் ஊழல் செய்ய மாட்டார். அவருக்கு பணம் தேவையில்லை. வேற ஒன்றும் நடந்தது இல்லை. நடக்கும் தான் 6 எம்எல்ஏ ரிசைன் பண்றாங்க சார். உதயநிதியை கொண்டு போய் காலங்காத்தால 100 போலீஸ்காரர்கள் இறக்கி கைது பண்ணுங்கிற அளவுக்கு உறுதியா இருக்கிறவங்க ஒண்ணுமே தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, அப்ப என்னை கைது பண்ணிட்டிய, நீலாங்கிற ஸ்டேஷன்ல வச்சு விசாரிங்கன்னு சொன்னப்போ நோ 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 நோ, கிரைம் நடந்த இடத்துலதான். என்ன கற்பழிச்சாரா இல்ல கொள்ளையடிச்சாரா? கடைசி தஞ்சாவூர்ல எதுவும் செங்கிப்பட்டில வச்சு விசாரிக்கிறீங்க. அதுக்கு அந்த பருத்தி மூட்டை கோடன்லயே இருந்திருக்கலாம்ல. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம நேர்காணல சந்திக்க போற நபர் யார் அப்படின்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு லக்ஷ்மணன் சார் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தாவேக ஆட்சியுடைய ஒரு 100 நாட்கள் கடந்து இன்னைக்கு அதை நேற்று ஒரு 100 நாட்கள் சாதனை புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தியான உங்க கருத்து என்ன? புத்தகம் வெளியிடுறது ஒரு அடையாளத்துக்காக தான். யாருமே எதிர்பாராத வகையில் அல்லது அவர்கள் அடைய நினைத்த அந்த உயரத்தை, இடத்தை முதல் தேர்தலையே அடைஞ்சிட்ட அந்த மகிழ்ச்சியில் பல நல்ல காரியங்களும் நடந்திருக்கு. நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. கவனிக்க தகுந்த விஷயங்களும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களும் இந்த 100 நாளில் நமக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை உணர்ந்தாங்கன்னா இந்த 100 நாளை நம்ம கடுமையாக விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. தவறுகள் நடந்திருக்கு, கவனம் செலுத்த வேண்டியது எத்தனையோ இருக்குது. கொண்டாட்டங்கள்ங்கிற பேரில் ரீல்ஸ் எடுக்கிற கவனத்தில் அதில் கொஞ்சம் மனசு போகாமல் இருந்திருந்தா, முக்கியமான விஷயங்கள்ல எப்படி கவனம் செலுத்தியிருந்தா இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்குமே, அல்லது இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்குமே அப்படின்னு ஆதங்கப்படுகிற விஷயங்களும் இந்த 100 நாட்களில் நிறைய நடந்திருக்கு. இவர்கள் யாரை கடுமையாக விமர்சித்தார்களோ, இந்த சமுதாயத்தை சீரழித்துட்டாங்க, தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்கன்னா விமர்சித்த, அதிகமாக விமர்சித்த திமுகவினர் ஆட்சியில கூட அரசு பள்ளிகள் மட்டுமல்ல, தனியார் பள்ளிகளையும் கூட அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்துனது கிடையாது, கொடி கட்டினதில்லை. அந்த மாணவர்கள்ட்ட போய் தங்கள் கட்சி தலைவரை காமிச்சவர் யாருன்னு தெரியுதான்னு காமிச்சதில்லை. இந்த அத்தனை விஷயங்களும் இதெல்லாம் ஏதோ என்ன சார், ஒரு கேம்பஸ்குள்ள எடுத்துட்டு போய் பண்றதுனால என்ன சார் அப்படிங்களா? இது ஒரு சமூகத்தை சீரழிக்கிற வேலை. அவருடைய விளைவு தெரியாம போய் அவங்க விளையாட்டுத்தனமா அதை பண்ணாங்க. எடுத்து சொல்ல சொல்ல அதை துளி கூட காதில் வாங்காம பல பள்ளிகள்ல அதை எடுத்துட்டு போனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசியானது ஒரு அறிக்கை விடுறார், அரசியல் நிகழ்ச்சியில பள்ளி நடத்தாதீங்கன்னா. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜ்மோகன் 1.5 மாசம் கழிச்சு விழுத்துக்கிட்டு ஒரு அறிக்கை விடுறார். அவருடைய அறிக்கையும் மதிக்காம காரைக்குடி பள்ளியில பல ஆயிரம் மாணவர்களை நிக்க வச்சு, வெயில நிக்க வச்சு தாவேக்கான்னு கத்த வைக்கிறாங்க. டிவிக்கன்னு கத்த வைக்கிறீங்க. அப்போ இந்த ஆட்சி மேலேயோ, இந்த ஆட்சிக்கு தலைமை வைக்கிற அவங்க தலைவர் மேலேயோ, பொதுச் செயலாளர் மேலேயோ, துறை அமைச்சர் மேல நீ யாரு மேலுமே பயம் இல்லை, நாங்க பண்றதை பண்ணுவோங்கிறது எந்த வகையானது? தொண்டர்களை சொல்றீங்க, நிர்வாகிகள். நடந்தது ஒரு அமைச்சர் முன்னிலையில இதெல்லாம் நடக்குது. அந்த பயம் போயிடுச்சு. ராஜ்மோகன் அதை குறித்து ஒரு செய்தியில சொல்றாரு, அது 2022ஆம் ஆண்டுல அந்த விஜய் பாட வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் அப்படிங்கிறாரு. அதை பத்தி என்ன? ஒரு தவறு நடந்ததுக்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சொல்லல. இந்த மனப்பான்மையை டோட்டலா மாறணுங்கிறதா. ஏதோ சோசியல் மீடியாவே ஒழிச்சு கட்டப்பட வேண்டியது இல்லை. ஒரு பிரயோஜனமற்ற இந்த சமூகத்துக்கு ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லாத இந்த சமூகத்தை சீரழிக்கிற, கலாச்சாரத்தை சீரழிக்கிற, குடும்ப உறவுகளை பாதிக்கிற கண்டென்ட் இருக்கிற அந்த ரீல்ஸை விட்டு ஒழுங்கியோங்கிற நம்ம. அதுல இந்த ரீல்ஸ் முகத்தொட்டு இந்த அரசு வெளியே வரணுன்றாங்க. எதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்றாங்க. இது அதை பத்தி கவலைப்படலை. இப்போ ஓரளவுக்கு அது கட்டுக்குள்ள வந்திருக்கிறதா நம்புறேன். இது மாதிரி பல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு நம்ம சொன்னோம். அந்த மானாமதுரையில அஜித் இறந்த போது போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட அந்த அஜித் விவகாரத்துல
முதலமைச்சர் எந்த முதலமைச்சரும் செய்யாததா ஸ்டாலின் ஃபோனில் போகிறார், அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் ஃபோனை கொடுத்து சாரின்னு கேட்டார். சாரி எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேணும் விஜய் கேட்டார். ஒரு சரியான எதிர்கட்சியாக அன்னைக்கு செயல்பட்டார் விஜய். இன்னைக்கு நீங்களே ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க. உங்கள் நேரடி மேற்பார்வையில் உங்கள் உத்தரவால் சிறைத்துறை தலைமை பதவிக்கு ஏடிஜி நியமிக்கப்படுகிறார். அவர் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற சிறைத்துறையில் ஜெயில் ஊழியர்களை, ஜெயில் அதிகாரிகளே ஒரு கைதியை அடிச்சு கொள்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வாய் திறந்து எதுவுமே பேசல. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு வார்த்தை கூட வரல சார். அமைச்சர்கள் போய் லோக்கல் அமைச்சர் பார்க்குறார், நிதி உதவி கொடுக்குறீங்க, அரசாங்க வேலை கொடுக்குறீங்க, கொடுப்போம் உறுதிமொழி கொடுக்குறீங்க, இதெல்லாம் வேற. இல்லை, அவர் தான் ஒருவேளை சாரி வேணாம் நீதி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து இங்கே செயல்படுத்துறாங்க. எங்க நீதி அவங்க கொடுத்துட்டீங்களா? நீதி கிடைக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும் நமக்கு தெரியாதா? குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதல் போலீஸ் சார். நீங்க துறையினுடைய அமைச்சர், சிறைத்துறைக்கு நிர்மல்குமார் இருக்கிறார். அந்த சிறைத்துறையுடைய உயரதியாக நியமிக்கிற பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு தான், விஜய்க்கு தான். சரி, அப்படி கொல்லப்பட்ட நபர் மாற்றுத்திறனாளி, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சரும் விஜய் தான். அந்த துறையை அவரே வச்சிருக்கிறார், ஸ்டாலின் மாதிரியே. அப்ப 2 நேரங்கள்ல 2 விதங்கள்ல உங்க மனசாட்சி உறுத்தி இருக்கணுமே. எனக்கே ஒரு வேதனையா இருக்கு. என் ஆட்சியில் இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. ஒரு வரி சொல்லியிருந்தா அவர் எவ்வளவு தூரம் மக்கள் மனங்களில் உயர்ந்திருப்பார் சார். தப்பு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு தார்மீக பயம் கிடைச்சிருக்கும்ல. அந்த உயிரை பறிகொடுத்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். ஒரு முதலமைச்சரே இப்படி பதப்பதச்சு போய் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறாருன்னு. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் வரல சார். அதனாலதான் நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு செய்ய ஒரு ஏதோ பேச்சு வராத குழந்தை மாதிரியும் கோயில் கோயிலா தூக்கிட்டு திரிகிற மாதிரி அந்த பேச்சு வரதை பத்தி யாரும் கேட்கல. பேச வேண்டிய நேரத்துல, உணர்ச்சிகளை காட்ட வேண்டிய நேரத்துல, பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்துல, ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல கூட நீங்க வாய் திறக்கலைன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, உடல் மொழியும் சரியில்லை, இது வாய்மொழியும் சரியில்லைன்னு சொல்லல. அதாவது இது எதை நோக்கி போகுதுன்னா, அப்படி பேசுகிற சில நேரத்துல கூட ஆவேசத்தை காட்டுறார், ஒரு அருவருக்கு தகுந்த வகையில, முகம் சொல்லிக்கிற வகையில சில வார்த்தைகளை பயன்படுத்துறார். ஒரு முதலமைச்சருக்குரிய மாண்பை மீறி சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. நம்ம சொன்னோம், பேச்சே வரலன்னு கோயில் கோயிலா போகும்போது பேச்சு வந்தோடனே எடுத்தோடனே அம்மா பத்தி தப்பா பேசின மாதிரி ஒரு குழந்தைய பத்தி ஒரு சொலவடை உண்டு கிராமங்கள்ல. அது மாதிரி அதுக்கு பேசாம இருந்தலாம் போலன்னு தோணுது. ஆனா சட்டமன்றத்துல கேள்விகள் வரப்போகுது. நீங்க பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுல முடிவு எடுத்துட்டீங்க, ரைட். யாரோ ஒரு பிரகஸ்பதி உங்களை அப்படி தப்பான திசையில அழைச்சிட்டு போக தொடங்கிட்டார். நேரம் வர்றபோது அவரே மாத்திக்குவார்னு வச்சுப்போம். கேள்விகள் வர வேண்டிய நேரத்துல சரி ட்விட்டர்ல அறிக்கை யாரையுமே கண்ணில் பார்க்க வேண்டாம். நம்ம முதலமைச்சர் என்ன பாடி லாங்குவேஜ்ல காட்டுவார், என்ன உணர்ச்சிகளை வாய்மொழியா காட்டுவார்னு எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? எனக்கு உங்களுக்கு நமக்கான முதலமைச்சர் சார். அவரு ரசிகர்களும் இதை என்ன சொல்றாங்க, எங்கள் தலைவர் வந்து செயல்ல காட்டுவாரு, கூட இருக்கிற மந்திரிகள் என்ன செயல், ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. ஏதாவது ஒரு விவகாரத்தை எடுத்து செயல்ல இப்படி காமிச்சார் ஒண்ணு காட்டுங்க. இல்ல சார், காவிரி விவகாரத்தை இது வந்து ஒரு 100 நாட்கள் தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகலாமா? அது அவங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 100 நாட்கள் முழுமையான நாட்கள் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு பார்வை பார்க்கறதுக்கு இது போதுமானதுதான். ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போட்டிருக்காங்க, நியூட்ரல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டாரான்னு பாக்குறதுக்கு இது போதுமே சார். வண்டி நின்றுகிட்டே இருந்துச்சு, நீங்களும் 100ஆவது நாளை தொட்டுட்டீங்களா? இந்த 100 நாள் நீங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த சகிப்பு தன்மை இந்த அரசுக்கு குறைவு. நான் சொல்லல, உயர்நீதிமன்ற நீதிபதி ஓபன் கோர்ட்ல சொன்னார், விமர்சனங்களை ஏத்துக்க பழகிக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போடாதீங்க. நேற்று கூட ஒரு தன்னுடைய அமைச்சர் எம்எல்ஏ ஒருத்தர் கருணாநிதினு சொன்னதுக்காக சட்டமன்றத்தில் தான் சார், நீங்க சாரி கூட கேட்க வேண்டாம், எந்திரிச்சு பேசினார்ல. இந்த பழக்கத்தார் அதிகப்படுத்தணும். அப்பதானே சார் அவர் பக்குவப்படுவார், கத்துக்குவார். சிலதை தப்பா சொல்லணும், திருத்திக்குவார். தப்பா சொன்னா ஆவணங்கள்ல ஸ்பீக்கர் நீக்க போறாரு. திருத்தி சரியான வார்த்தையும் மாத்தியும் எழுதி கொடுக்கலாம். ஒரு உறுப்பினர் இன்னைக்கு பேசிட்டு போயிட்டாரு, நான் இங்க என் தொகுதியில 55 கோடியில ஒரு பாலம் கட்டி தரணும்னு பேசுறாரு. சார் 55ல 5.5 கோடி தான் சார் அப்படின்னா, சாயங்காலம் அந்த பிரிண்ட் அவருக்கு வரும், ரிட்டன் காப்பி வரும். அதுல வந்து எம்எல்ஏ திருத்தலாம். ஒரு எம்எல்ஏக்கே அவ்வளவு அதிகாரம் இருக்கிற போது இந்த ஆட்சியை கையில் வைக்கிற முதலமைச்சருக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு. எந்திரிச்சு பேசணும் தான் நம்ம சொல்லணும். ஆனா இப்படி அவருக்கு மனப்பான்மை உள்ள விஜயை நான் நேற்று பார்த்தேன். இப்படி இருக்கிற விஜயை இன்னும் மூளையில முடக்கிக்கிற மாதிரி, முதலமைச்சர் இனிமேல் பேச மாட்டார், நாங்கள் அமைச்சர்கள் 10 பேர் பதில் சொல்லணும் ஆதரவு சொல்றாரு. அதனால சொன்னேன், இது விஜய் உஷாரா இருக்கணும்னு சொன்னேன். இது உங்களை ஒழிக்கிற வேலை அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்புறம் என்னைக்குதான் அவர் வளருவாரு? அப்புறம் தென்னிந்தியாவிலிருந்து ஒருவர் எப்படி பிரதமர் ஆவார்? ஆதரவு சொன்னது விஜய மனசுல வச்சாரு. நீங்க முதலமைச்சராக இருக்க போதே மூலையில முடிக்க உட்கார வச்சீங்கன்னா அவர் எந்த காலத்து பிரதமர் ஆகிறது? அங்கேயுமே சோசியல் மீடியால அந்த வேலைகள் ஆரம்பிச்சாச்சு அப்படின்லாம் செய்திகள். இது மட்டும் போதுமா சார்? சொல்லுங்க. இப்போ நீங்க குழந்தைங்க எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, ஜென்சி கிட்ஸ் எல்லாம், இளைஞர்கள்லாம் அவர் இப்படி இருக்கிறாரு, டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு இருக்கட்டும். அது எவ்வளவு அந்த செக்டார் எவ்வளவு இருக்கிறான்? 8 கோடி மக்கள் நீங்க சொல்றீங்களே, அதுல ஒரு 1 கோடி பேர், மீதி 7 கோடி பேருடைய எதிர்பார்ப்புகளை நீங்க எப்பதான் பூர்த்தி செய்வீங்க?
நீங்க மெருகேறணும்னு நினைக்கிறேன். நீங்க இல்ல, நீங்க இல்ல, நம்ம முதலமைச்சர் இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுற உரிமை எனக்கு இருக்குல்ல. அவரை நான் விமர்சிப்பேன், கொஞ்சுவேன், கெஞ்சுவேன், எல்லாம் அது ஏன் உரிமை. நம்மளுடைய முதல்வர் இப்படிதான் இருக்கணும்னு நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல சார், குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார். அதுல இருந்து அவர் மீண்டு வரணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றபடி ஊழல் ஒழிப்புல அவர் உறுதியா இருக்கிறார். நான் இப்பவும் நம்புறேன், விஜய் என்கிற தனிநபர் ஊழல் செய்ய மாட்டார். அவருக்கு பணம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் நம்பி அமர வைத்த அமைச்சர்கள் பல பேர் அப்பாவிகளாக இருக்கிறார்கள். சில பேர் எல்லா சில்மிஷத்துக்கும் தயாராகிட்டாங்க. அதுதான் அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னார். நான் ஒரு மாசம் சொல்லலாம், சில அமைச்சர்களுக்கு ஆசை வந்துடுச்சு, வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா திமுக அளவுக்கு உச்சபட்ச லஞ்சமா இருக்காது. பயந்து 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 வாங்குறாங்க. அதை ஒரு கட்டுக்குள்ள ஊழலை ஒழிக்க முடியாது. ஆரம்ப நிலைன்னு வைக்கலாமா? இன்னும் கொஞ்ச நாள் போனா அளவு கூடும். அதனால நான் என்ன சொல்றேன், கட்டுக்குள்ள கண்காணிங்க, தொடர்ந்து கண்காணிங்க. ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும். நான் யதார்த்தவாதி சார், பிராக்டிக்கலா தான் பேசுவேன். லட்சுமண கொஞ்சமா வாங்க சொல்றாருன்னா கூட ஒருத்தர் யாரோ சொன்னார், அதை பத்தி நான் கவலைப்படலை. நான் யதார்த்தத்தை தான் பேசுவேன். ஊழலை ஒழிக்க முடியாது. ஆனால் ஆட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் இவ்வளவு உறுதியாக ஒரு பிரகடனம் எடுக்கிற போது, மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிற போது, அடுத்தடுத்த மட்டங்கள்ல ஒரு பயத்தை ஏற்படுத்துவதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் சொல்ல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, சில பேருக்கு அந்த இது வந்திருக்கு, ஆசை வந்திருக்குன்னு. நீங்க முதல் நாள்ல இருந்தே பெட்டியை திறந்து வச்சு உட்காந்துருக்க முடியும். விஜய் அந்த போட்டனாலதான் பயமும் தயக்கமும் நீடிச்சது. அப்போ இன்னைக்கு லேசா தொடங்குறவங்க ஒரு எல்லையை தாண்டாமல் அல்லது மேலும் அவர்களுக்கு அந்த ஆசை வளராமல் பார்த்துக்க வேண்டியதுக்கு தொடர் கண்காணிப்பு அவசியம்னு நான் சொன்னேன். ஸோ விஜய் ஏதோ ஒரு அறிக்கை விட்டாச்சு, மேடையில் பேசிட்டோம் அப்படிங்கிறோட போனால் ஊழலை ஒழிக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து உறுதியாக இருந்து கண்காணிச்சாதான் ஒரு கட்டத்தில் போய் அது குறைஞ்சாலே அது இந்த சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய வேலை. இல்ல, ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது வெறும் அரசியல், அதாவது இந்த அரசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம அதுல பொதுமக்களுடைய பங்கு இருக்கு, அதிகாரிகளுடைய பங்கு இருக்கு. இப்போ அதிகாரிகள் வாங்கும் போது அவர்களை மக்கள் மன்றத்துல நிக்க விடாம ஏன் அரசு, அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு, அதாவது அவங்களுடைய அமைச்சர்களோ எம்எல்ஏவோ இவங்களை மட்டும் குறை சொல்லி என்ன பையன் முதலமைச்சரையோ? இல்ல சார், நீங்க அமைச்சர்கள் கட்டுப்பாடா இருந்துட்டாங்கன்னா அந்த செக்ரட்டரிக்கு முதல்ல ஒரு பயம் வரும். செக்ரட்டரியே அப்படி இப்படி கை நீட்ட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை தலைவர்களுக்கு, அடுத்தடுத்த கமிஷனர் இருந்தால் அடிஷனல் கமிஷனருக்கு, ஜாயின்ட் கமிஷனருக்கு, ஏசிக்கு அடுத்தடுத்து அந்த பயம் அப்படியே தொடரும் நான் சொன்னேன். அதனாலதான் ஒரு கட்டத்துல ஊழல் குறையும்னு நான் சொன்னேன். 1 லட்ச ரூபா லஞ்சம் ஒருத்த வாங்கினான்னா பயந்து பயந்து அல்லது வாங்காமே இருக்கிற போது அந்த மனப்பான்மை கொஞ்சம் குறையும். அப்புறம் சரிப்பா ஒரு 50 ரூபாய் அந்த இடத்துல போய் கொடுன்னு முதல்ல வருவோம். அப்புறம் அது எங்கேயாவது ஒரு 4 பேர்ல ஒருத்த மாட்டுவான். அப்புறம் அது அப்படியே குறையும். ஒரு 10,000 நின்னாலே அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஊழல் ஒரு நாள் நிச்சயம் குறையும். இந்த நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கையாக, உறுதியான நடவடிக்கைகளாக தொடர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஊழலை ஒழிச்சிட்டோம். அன்னைக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டார், விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே ரவுடிகள் குற்றவாளிகள் எல்லாம் தெரிந்து வெளி மாநிலத்துக்கு ஓடிவிட்டோம். ஒருத்தரும் போகல, எல்லாம் இங்கேதான் இருக்கான். அது நேற்று கோவையில் நடந்த கொலையிலையும் சரி, அதுக்கு அடுத்த நாள் திருவொற்றியூர் நடந்த கொலையிலையும் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். தப்பு கிடையாது. எல்லா ஆட்சியிலையும் குற்றவாளிகள் இருக்கதான் செய்வோம், குற்றம் செய்யறவங்க இருக்கதான் செய்வோம். நீங்க எவ்வளவு தீவிரமா அதை தடுக்கிறீங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க, அதை போட்டு பூசி முழுகிறீங்க. அவெல்லாம் போதை மருந்து வித்தா அதை போய் போலீஸ்ல நான் சொன்னேன்னு ஒரு தியரி வந்துச்சு வெளியில கோயம்புத்தூர்ல. அதனால அந்த மாணவனை அடிச்சு கொண்டிருக்கான். ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ரைட், எடுத்த உடனே ஆமா இது எங்க ஆட்சியில் நடந்த ஒரு கரும்புலின்னு ஒத்துக்க வேண்டாம். ஆனா நீங்க ஒரு மாறுபட்ட ஆளா இருப்பீங்க, ஆட்சியா இருக்கும் தானே மக்கள் 1.25 கோடி பேர் உங்களை நம்பி வாக்களிச்சான், ஆட்சியில உட்கார வச்சான். நீங்களும் பழைய ஆட்கள் செஞ்சதே நீங்களும் தொடர்ந்து போலீஸ் கொடுக்குற அறிக்கையை வாச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அங்கே பூசி மொழுகுனீங்க. திருவொற்றியூர்ல பச்சையா தலைநகர்ல நடந்துச்சு அந்த கொலை. விளைவு என்ன? 4 ஆண்டுகளுக்கு பிறகு, 3 ஆண்டு 4 ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒரு ஆட்சியின் மீது வருகிற ஒரு அந்த அலட்சியம் இருக்குல்ல, ஒரு கோபம், எரிச்சல் இருக்குல்ல. 100 நாள் தொடர்ந்து முன்னாடி திருவொற்றியூர்ல 2 அமைச்சர்களை விரட்டி விட்டாங்க. துரத்தப்பட்ட அமைச்சர் தாவேக அமைச்சர் பார்க்கக்கூடாது. அவர் நமக்கும் நமக்கும் அமைச்சர் தான். விளையாட்டுத்துறையில ஏன் பிள்ளைய பண்ணீங்க, விளையாட்டுல சேர்க்க போறோம்னா அதுக்கு அமைச்சர் யாரு? அதுதான் அவர் தானே. அவர் நம்ம அமைச்சர்களை துரத்தினாலும் அது நமக்கு அவமானம் தான். அப்ப அது இந்த அரசு திறந்த மனதோடு அதை அணுகணும்னு நான் சொல்றேன். எதுக்காக நம்ம விரட்டினாங்க? நம்ம என்ன செஞ்சிருக்கணும், என்ன செய்ய தவறணும், இல்லை செஞ்சதை எதை முழுமையா செய்யாம இருந்தாலும் ஒரு சுய பரிசோதனை செய்யணும். வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, அரசியலை தள்ளி வச்சுட்டு ஒரு பார்வை பார்த்தாலே இவங்க ஏதோ குற்றம் பண்ணிட்டாங்க, 100 நாள் இந்த ஆட்சி இனிமேல் அவ்வளவுதாங்க, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதுன்னு நான் சொல்ல விரும்பல. சுய பரிசோதனை செய்வதற்கும் சில வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு சில உண்மைகளை ஒப்புக்கொள்வதற்குமான பல நிகழ்வுகள் இதுல நடந்திருக்கு. அது பேர அரசியல் ஆகட்டும்,
எல்லாரும் பண்ணது இவர் தான் பண்ணார். அதனால தூய சக்திங்கிற அந்த தகுதியெல்லாம் தாவேக்கு அடைஞ்சிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விஜய் என்ற தனிநபரை பத்தி மட்டும் நம்ம பேசலாம். அப்படி பேசினா அவர் தூயவர்னா காலங்காலத்துக்கு சொல்லலாம். அந்த சிந்தனை வந்த போதே விஜய் பக்க அரசியல்வாதியா மாறிட்டார். இதெல்லாம் அந்த 100 நாள்ல நடந்தது. குதிரை பேரம்னு வைகோ சொன்ன மாதிரி ஒட்டக பேரமோ ஏதோ ஒரு பேரம்னு ஒன்று நடந்தது இல்லை. நடக்கும் தானே 6 எம்எல்ஏ ரிசைன் பண்றாங்க சார். அந்த பேரம்னா பணம் மட்டுமே பேரமா? தொகுதி நலன் அதுவும் பேரம் தான். நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நம்ம கட்சி எம்எல்ஏ வாங்க, நீங்க கேட்குற பாலத்தெல்லாம் நான் கட்டி கொடுக்குறேன், மக்கள் நலன் அதில் இருக்கு, நான் மறுக்கல. ஆக ஒரு பேரம் அதில் இருக்கு. ரிசைன் பண்ணுங்க, அந்த கட்சியில் அந்த பதவியை போட்டு கொடுக்குறேன், நீங்க இந்த கட்சியை பாருங்க, பேரம் தான். சூட் கேஸ் கொடுத்தா தான் அதுக்கு பேர் பேரமா? இந்த பேர அரசியலுக்கு விஜயும் தப்பவில்லை. அந்த உண்மையை நம்ம வந்து அவங்க 1000 காரணம் சொல்லிட்டு கோர்ட்ல என்ன வேணாலும் வாதங்கள் வைக்கட்டும் சார். 12 மணிக்கு ரிசைன் பண்றாரு, 12:10க்கு ஸ்பீக்கர்ட்ட போய் கொடுத்துட்டு வெளில வர்றாங்க, அடுத்து 12:30க்கெல்லாம் போய் கட்சியில சேர்றாங்க சார். 2 மணி 3 மணிக்கு கெசட்ல வருது. இந்த வேகம் இருக்குல்ல, முதிர்ச்சியற்ற வேகம். அதனால இத்தனை வழக்குகளை அவங்க சந்திக்கிறாங்க. 100 நாள்களில் அவங்க சந்திச்ச வழக்குகள் ஏராளம். நீதிமன்ற கண்டனங்களும் வந்திருக்கு அப்பப்போ. அதனாலதான் இந்த விமர்சனங்களை தாங்குற பக்குவத்தை வளர்த்துக்கலாம். அனுபவம் இல்லாத ஒரு தன்மை அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உதயநிதியை கொண்டு போய் காலங்காத்தால 100 போலீஸ்காரங்களை இறக்கி கைது பண்ணுங்கிற அளவுக்கு உறுதியா இருக்கிறவங்க ஒண்ணுமே தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுல சில பாடங்களை கத்துட்டு இருக்கணும். நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, இப்போ கைதுன்னா 7 மணிக்குள்ள தூக்கிட்டு வெளில வந்திருக்கணும் அப்படின்ற பாடத்தை கத்துட்டு இருப்பாங்க. ரைட்டு, கைதுன்னு உறுதிப்பட கோர்ட்ல நிக்கணும். கைது பண்ணுகிற அளவுக்கு இந்த வழக்கு முக்கியமானது தானா, வலுவானது தானா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கேஸில் உதயநிதி உள்ள தள்ளுவோம் அப்படின்னு மட்டும் வெயிட் பண்ண வேண்டிய அப்படி என்ன சார் உங்களுக்கு அவசரம்? அந்த அதிகாரி உள்ள போய் நல்லா சொல்றாரு, நமக்கெல்லாம் கேட்குது, ஆடியோ வீடியோ அப்படியே இருக்கு, இன்னைக்கும் சமூக வலைதளங்கள் இருக்கு, உங்களை கைது பண்ண வந்திருக்கு, எங்களுக்கு ஒத்துழைங்கன்னு சொல்றாரா? கேட்டோம், எல்லாரும் கேட்குறோம்ல. கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்க? 2 ஆளுக்கு நாங்கள் கைது பண்ண மாட்டோம். அப்போ கைது பண்ணாத ஒரு விஷயத்துக்கு ஆயிரக்கணக்கான போலீஸார் கூச்சிங்களை எதுக்கு சார்? சரி, அப்ப என்னை கைது பண்ணிட்டிய, நீலாங்கர ஸ்டேஷன்ல வச்சு விசாரிங்கன்னு சொன்னப்போ நோ, கிரைம் நடந்த இடத்துலதான். என்ன கற்பழிச்சாரா இல்ல கொள்ளையடிச்சாரா? கிரைம் நடந்த இடத்துக்கு. அப்படி என்ன சார், உதயநிதி துறையில ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, லஞ்ச லாவணிகள் வாங்கியிருந்தா, ஆதாரங்களை திரட்டி வச்சுட்டு 15 நாள் குறைஞ்சது உள்ள தள்ளுங்க. யாரு வேணாண்டா? உதயநிதி கொஞ்சம் பக்குவப்படட்டுமே, சிறைகளை போய் பார்க்கட்டுமே. சொத்தை வழக்கு சார். இவங்க எந்த நடிகை சொல்றாங்களோ அந்த நடிகை பேர் உதயநிதி வாயிலிருந்து வரவே இல்லை. இந்த வழக்கு 10 நாள் கூட கோர்ட்ல நிற்காது. ஆனா பல்லாயிரக்கணக்கான போலீஸார் அங்கே நீலாங்கரையில இருந்து தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஆயிரக்கணக்கான போலீஸார காலையில இருந்து நிக்க வச்சிங்க. கடைசி தஞ்சாவூர்ல எல்லாம் செங்கிப்பட்டில வச்சு விசாரிக்கிறீங்க. அதுக்கு அந்த பருத்தி மூட்டை கோடன்லயே இருந்திருக்கலாம்ல. அந்த செங்கிப்பட்டியில அது கூட்டம் நடந்த இடமா இல்ல. கேட்டா அந்த ரேஞ்ச், அந்த மாவட்டம், என்னத்துக்கு இந்த வழக்கு? சரி, நீங்க 2.25க்கு கோர்ட்ல விளக்கு வரப்போதே நான் கைது பண்ணேன்னு சொன்ன போதே உழப்பு ஒரு திண்டிவனத்துல வச்சிருக்கீங்க. அங்கேயே விசாரிச்சு இப்படி அனுப்பியிருந்தா கூட அந்த பாதி உழைப்பு வீணாகிறத தடுத்துருக்கலாங்க சார். எத்தனை ஆயிரம் போலீஸ்காரன் சார் வெயில நின்னா. இந்த அவசரம், இந்த பழிவாங்கல் உணர்வு இந்த அரசுக்கு இருக்குங்கிறத 2-3 விஷயங்கள் அவங்க காமிச்சிட்டாங்க. சில யூடியூபர்களை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஒன்று தப்பு பண்ணா எல்லாம் மீறலாம், நீங்கள்லாம் தப்ப முடியாது, அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லலை. அவர்களா திருந்தி அவங்க தரப்பு வாதத்தை வச்ச பிறகு நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். அரசியல் கைதுகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கண்டேயன் கைதாகட்டும், மார்க்கண்டேயன் வரம்பு மீறி பேசினார், யாரும் மறுக்கல. அனிதா அப்படி இல்லை. அனிதா பேசினார்னா நான் இத்தனை நீங்க சம்மன் கொடுத்துருக்கீங்க, நான் விசாரணைக்கு வர்றேன்னு சொன்ன பிறகு முன்ஜாமீனரை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன 1/2 hourல அவரை துரத்தி போய் கைது பண்றீங்க. அந்த வேகம் எதுக்கு? இந்த வேகத்தை காவிரி விவகாரத்துல வெளிப்படைத்தன்மையோட நடத்தின திமுக முன்னாடி நீங்க மனு போட்டுக்கலாம்ல. ஆனா அவங்க மனு போட்டான்னு தெரிஞ்ச உடனே இது பின்னடைவை ஏற்படுத்தும். ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலையே. நேற்று நீங்களும் தான் வாதம் பண்ணீங்க, திமுக வக்கீலும் தான் கோர்ட்ல நின்றாரு. தமிழ்நாட்டு நலனுக்காக தான் 2 பேரும் குரல் கொடுக்க போறீங்க சார். இவங்க இங்க கவனம் செலுத்துறதுக்கு போல செந்தில் பாலாஜியை துரத்தி கைது பண்றதுலே இருந்தாங்க. கைது பண்ணுங்க, வலுவான வழக்கை வச்சுக்கிட்டு அவர் கைது பண்ணணும்னா தாராளமா பண்ணுங்க சார். அதுக்கு நேரம் எங்க போயிட போறாரு செந்தில் பாலாஜி? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க, பாஸ்போர்ட் ஏற்கனவே கோர்ட்ல தான் இருக்குன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. எங்க ஓட போறாரு? ஏன் அடுத்த மாசம் கைது பண்ணா செந்தில் பாலாஜி கைது பண்ண முடியாதா? அந்த கவனத்தை காட்ட வேண்டிய நேரத்துல பிரச்சனைகள் அவ்வளவு இருக்குது, அதுல செலுத்தாம இதுல செலுத்திட்டாங்களேங்கிற இந்த மாதிரியான விமர்சனங்கள் கலந்ததுதான் இந்த 100 நாட்கள் இந்த ஆட்சி தாண்டி வந்திருக்கு.